Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. இன்னைக்கு நாம நாட்டுக்கோழி சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னாக்கா, நாட்டுக்கோழி 3/4 கிலோ, தயிர் 100 மில்லி, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 125 மில்லி, தண்ணீர் தேவையான அளவு. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். முதல்ல நல்ல நாட்டுக்கோழியை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல் போகும். இல்லைனாக்கா அந்த நாட்டுக்கோழியுடைய கவுச்சி ஸ்மெல் இருக்கும், சாப்பிட்றது நல்லா இருக்காது. இப்போ நல்லா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ண பிறகு இதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுங்க. பிறகு இந்த ஃபில்டர் பண்ண சிக்கனில் நாட்டுக்கோழியில் தயிர் போட்டுங்க. தயிர் ஒரு 100 மில்லி தயிரை போட்டு நம்ம ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்களேன். சிக்கனை தயிரில் ஊற வைக்கும் போது அது சீக்கிரமாக வேகுங்க. அதுக்காக தான் இந்த தயிரை போட்டு ப்ளஸ் கொஞ்சம் புளிப்பு சுவையும் கிடைக்கும். இப்போ தயிரில் ஊற வச்சு அந்த சிக்கனை எடுத்துக்குவோம். அது கூட அந்த மசாலாலாம் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு நல்லா பிரட்டி எடுங்க. அதுக்கு அடுத்தது உப்பு போட்டுங்க. உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் வச்சுருக்கீங்களே, அதை போட்டு நல்லா பிரட்டி எடுங்க. பிரட்டி எடுத்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பிரட்டுங்க. அது 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுங்க. பிறகு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் போட்டு நல்லா பிரட்டுங்க. மசாலா நல்லா ஒட்டுறாமல் நல்லா பிரட்டி எடுங்க. அடுத்தது மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு அதையும் நல்லா போட்டு பிரட்டுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அது மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம வைக்கணுங்க. ஒரு 30 நிமிஷம் கழித்து என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 125 மில்லி எண்ணெயை ஊற்றி, அதாவது நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்து கை சுட்டுக்கு போது கொஞ்சம் மெல்லமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா டப்புன்னு போட்டாச்சுனாக்கா அது மேலே தெரிக்கும். இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா சிக்கன்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நல்லா கலக்கி விட்ட பிறகு இதில் தண்ணி ஊற்றணும். எப்படின்னாக்கா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே இந்த மசாலா போட்டு பிரட்டினீங்க இல்லை, அந்த பாத்திரத்துலேருந்தே நம்ம தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவும் இதில் சேர்ந்துடும். இப்போ நீங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னா, அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம மூடியை போட்டு மூடிடணும். மூடிட்ட பிறகு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 மணி நேரம் இது இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகணுங்க. ஏன்னா நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, அது நல்லா வெந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். இந்த நாட்டுக்கோழியில் வெடைக்கோழின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டையிடாத கோழி, அதாவது சிறிய வயசு கோழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோழியை நம்ம யூஸ் பண்ணால் தான் சிக்கன் நல்லா சூப்பராக ஒரு டெண்டர் சிக்கன் மாதிரி, அதாவது நல்ல மெதுன்னு இருக்குங்க. இல்லைனாக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் நம்ம தயிரெலாம் நம்ம போட்டுருக்கோம் இல்லைங்களா. இப்போ அடிக்கடி இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி தண்ணி வத்திடுச்சான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி ப்ளஸ் அந்த எண்ணெயில் தான் அந்த சிக்கன் வேகணும். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்துங்க. நான் போட்டிருக்கேன் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேனாக்கா, நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துங்க. இங்கே பாருங்கள், அதாவது சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, இதுவும் வற்றிடும். அதாவது சுக்கான்றதுன்னா பார்த்தீங்கன்னா வத்துறது தான், அதாவது ட்ரையாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் மசாலா அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்குது, அதில் போட்டு இன்னும் ஒரு பரட்டுங்க. எப்படி பாருங்கள், சூப்பராக அந்த எண்ணெயோட அந்த நல்லெண்ணெய் வாசனையோட கமகமன்னு நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மற்ற பிராய்லர் சிக்கனையும் போடலாம், இதே ஸ்டைல் தான். ஆனால் டைம் நம்ம குறைச்சிக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இது கூட சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு எது இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழினாலே நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது தாங்க, அதோடைய சுவையே தனி தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் பிள்ளைங்களுக்கும் நீங்களும் சாப்பிடலாம். கொஞ்சம் எனக்கு காரமாக இருக்கும், ஆனால் சளி பிடிக்கிற டைம்லாம் இது சாப்பிட்டீங்கன்னாக்கா சளியெல்லாம் வெளியே தள்ளி விட்ருங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கோழிக்கு நல்ல ஒரு மகத்துவம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க, எப்படி இருந்து சொல்லுங்கள். என்ன நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லபடியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளமுடன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக்கிங் தமிழா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்